Hello guys, welcome to Y2 Max Class 12 Exercise 1.3 5th sum. The prices of three commodities A, B and C are rupees X, Y and Z per units respectively. A person P purchases 4 units of B and sells 2 units of A and 5 units of C. Person Q purchases 2 units of C and sells 3 units of A and 1 unit of B. Person R purchases 1 unit of A and sells 3 units of B and 1 unit of C. In this process, P, Q and R earn rupees 15,000, rupees 1,000 and rupees 4,000 respectively. Find the prices per unit of A, B and C using matrix inversion method to solve the problem. இந்த இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா A, B and C அப்படின்ற 3 கமோடிட்டிஸோட ப்ரைஸ் வந்து X, Y and Z, அதாவது ஒரு யூனிட்கான ப்ரைஸ் வந்து X, Y and Z அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து Pன்ற பர்சன் வந்து 4 யூனிட் ஆஃப் Bயை வந்து வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு 2 யூனிட்ஸ் ஆஃப் ஏயும் 5 யூனிட்ஸ் ஆஃப் சியும் வந்து செல் பண்ணிடுறாரு. பர்சன் Q வந்து 2 யூனிட்ஸ் ஆஃப் சியை வாங்கிட்டு 3 யூனிட்ஸ் ஆஃப் ஏவையும் 1 யூனிட் ஆஃப் பியையும் வந்து கொடுத்துட்றாரு, வேற யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்றாரு. பர்சன் ஆர் வந்து என்ன பண்ணுறாருன்னா 1 யூனிட் ஆஃப் ஏவை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு 3 யூனிட்ஸ் ஆஃப் பியையும் 1 யூனிட் ஆஃப் சியும் என்ன பண்ணிடுறாரு, செல் பண்ணிடுறாரு. இந்த பர்ச்சேஸ் பண்ணி செல் பண்ணுற ப்ராசஸில் பர்சன் பி வந்து 15,000 வந்து சம்பாதிக்கிறாரு. அண்ட் தென் கியூ வந்து 1,000 சம்பாதிக்கிறாரு. ஆர் வந்து 4,000 சம்பாதிக்கிறாரு. அதாவது அவங்களுக்கு வந்து கிடைக்குது. அப்போது ஏபிஎன்சியோட பர் யூனிட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி இந்த சம்பளம் கேட்குறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே ஈக்குவேஷன்ஸ் கொடுக்கல, ஈக்குவேஷன்ஸ் நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும். எக்ஸ், ஒய் அண்ட் இசட் வந்து அன்னோன் வேல்யூஸ்னு சொல்லிட்டாங்க. அதாவது ப்ரைஸஸ் ஆஃப் ஏவை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ருபீஸ் எக்ஸ், ப்ரைஸஸ் ஆஃப் பியை வந்து ருபீஸ் ஒய், ப்ரைஸஸ் ஆஃப் சியை வந்து ருபீஸ் இசட் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த சம்மில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மணி வந்து லாஸ் ஆகும். அதே நம்ம வந்து செல் பண்ணும்போது நம்மளுக்கு அமௌண்ட் வந்து கெயின் ஆகும். நம்ம அதை வச்சு தான் லாஸ் அண்ட் கெயின் வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பி பர்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 யூனிட்ஸ் ஆஃப் பீன்ட்டாங்க. அப்போ வந்து 4y வந்து இந்த இடத்துல இருந்து போகுது. அண்ட் தென் 2 யூனிட்ஸ் ஆஃப் ஏ அண்ட் தென் 5 யூனிட்ஸ் ஆஃப் சி வந்து அவங்க வந்து கெயின் பண்ணுறாங்க, அதாவது செல் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து கியூவில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து 2 யூனிட்ஸ் ஆஃப் சி வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு 3 யூனிட்ஸ் ஆஃப் ஏவையும் 1 யூனிட் ஆஃப் பியையும் என்ன பண்ணுறாருன்னா செல் பண்ணுறாரு. அப்போது 3x + y - 2z which is equal to 1000. அதுக்கு அடுத்து இங்கே ஆர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 3 யூனிட்ஸ் ஆஃப் பியை செல் பண்ணி 3 யூனிட்ஸ் ஆஃப் பியையும் 1 யூனிட் ஆஃப் சியையும் செல் பண்ணிட்டு 1 யூனிட் ஆஃப் ஏவை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அப்போ -x + 3y + z which is equal to 4000 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஈக்குவேஷனை இது பண்ணி எழுதுனா 2 - 4 5 3 1 - 2 -1 3 1. இந்த இடத்துல வந்து நீங்கள் எக்ஸ் வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருக்குது, அப்போ 0 தானே போடணும், முன்னாடி எந்த நம்பருமே இல்லை. அப்போலாம் நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது. எக்ஸுன்ற டேர்மே இல்லைன்னா தான் இந்த இடத்துல எக்ஸ் வரும்போது நீங்கள் வந்து 0 போடணும். எக்ஸுன்னு இல்லை, XY Z எது வந்தாலும் சரி, அந்த இடத்துல அந்த டேர்மே இல்லை, மீதி 2 ஈக்குவேஷனில் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து 0 ஆட் பண்ணணும். அப்படி இல்லை எக்ஸுன்னு இருக்குது, ஒய்ன்னு இருக்குது, இசட்டுன்னு இருக்குது அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் பார்த்தா அதுக்கு 1 தான் நீங்கள் போடணும். அதை தப்பு பண்ணிடாதீங்க. X, Y, Z which is equal to 15,000, 1,000 and then 4,000. இதில் நம்ம என்ன பண்ணணும், இப்போது AX which is equal to B இருக்கிறதுனால X which is equal to A inverse. A inverse கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஃபஸ்ட்டு நம்ம mod of A கண்டுபிடிச்சா 2
minus 4 5 3 1 minus 2 minus 1 3 1 which is equal to 2 into 1 plus 6 plus 4 into 3 minus 2 plus 5 into 9 plus 1 which is equal to 2 into 7 plus 4 into 1 plus 5 into 10 which is equal to 14 plus 4 plus 15 which is equal to 68. இதுதான் வந்து மோட் ஆஃப் ஏ. நார்மலாக மாடுலஸ் எடுத்திருக்கேன் இந்த இடத்துல அவ்வளோதான். இதுக்கு அடுத்து நம்ம அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த டிஜிட்ல இருந்து இப்படி இப்படி எழுதுவோம்ல, 1 minus 2 3 1 3 1 minus 1 3 minus 4 5 2 4 1 minus 2 3 1. இதுக்கு அடுத்து இது வந்து இந்த மாதிரி கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுதணும் அப்படின்னா 1 plus 6 2 minus 3 9 plus 1 15 plus 4 2 plus 5 4 minus 6 8 minus 5 5 plus 4 2 plus 12. இதை சிம்பிளிஃபை பண்ண உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? 7 minus 1 10 19 7 minus 2 3 19 and then 14. இது வந்து கோஃபேக்டர் தான். அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இதை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதணும்ல, அட்ஜாயிண்ட் ஏ which is equal to, இதை வந்து டைரக்டாக நம்ம ஏ இன்வர்ஸ் என்ன எழுதிக்கலாம்? ஏ இன்வர்ஸ் which is equal to 1/68 into இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதணும்னா 7 19 3 minus 1 7 19 10 minus 2 40. இதை வந்து இந்த x which is equal to எழுதணும்னா x which is equal to 1/68 into 7 19 3 minus 1 7 19 10 minus 2 14 into 15,000 1000 4000 which is equal to, இந்த இடத்துல இருக்க thousands எல்லாத்தையும் நீங்கள் வெளியே எடுத்துட்டீங்கன்னா 1000/68 into 7 19 3 minus 1 7 19 10 minus 2 14 அப்படின்றது வரும் into 15 1 4. இப்போ இதை நம்ம மல்டிபிள் பண்ணால் 1000 divided by 68 into 105 plus 19 plus 12 minus 15 plus 7 plus 76 150 minus 2 plus 56. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1000 divided by 68 into 136 68 204. இதை நம்ம வந்து 68ஆல் ஃபஸ்ட் டிவைட் பண்ணி 1000 விட்டுருங்க. இதை எப்படி எழுதிக்கலாம்? 1000/68 இருந்துச்சுன்னா 1000 into 1/68 எழுதிக்கலாம். அப்போ இந்த 68ஓட வேல்யூ ஃபஸ்ட்டு இங்கே முடிச்சிடலாம். அப்போ 1000 அப்படியே வச்சுக்கிட்டு 68ஆல் இதில் டிவைட் பண்ணுவோம் 2 1 and then 3 இப்படின்ற ஆன்சர்ஸ் தான் வரும். இப்போ இதை 1000 கொண்டு போய் உள்ளே பண்ணிங்கன்னா 2000 1000 and then 3000 அப்படின்ற மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போது நம்ம இந்த இடத்துல வந்து எக்ஸா என்னென்னு வச்சுருந்தோம்? ப்ரைஸஸ் ஆஃப் ஏ வந்து ₹x அப்படின்னு இருந்துச்சு. அப்போ இதோட ஆன்சர் என்ன? ₹2000. ப்ரைஸஸ் ஆஃப் B which is equal to ₹y which is equal to 1000. Prices of C which is equal to ₹z which is equal to 3000. அதாவது இதில் என்ன இருக்குன்னா, ஒரே ஒரு ஏவோட 1 யூனிட் ஆஃப் ஏவோட வேல்யூ வந்து 2000, 1 யூனிட் ஆஃப் பியோட வேல்யூ வந்து 1000, 1 யூனிட் ஆஃப் சியோட வேல்யூ வந்து 3000. இதுதான் நம்ம கொஸ்டினை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி. தேங்க்யூ.